அடுத்தது அங்கே இருக்கிற பாக்கெட் பால், அது மேடஸ் அ மில்க், நாட் எக்ஸாக்ட் மில்க். இயற்கை மருத்துவராக பாலே மனிதனுக்கு உணவல்ல. அது ஒரு பெரிய டாபிக், அதை பற்றி விரிவாக பேசுகிறதுனா பேசலாம். பாலே நமக்கு மேட்ச் ஆகாது, அந்நியமானது. அதை இப்போ முட்டை அடுத்தது இதெல்லாம் வெளியில் வாங்கிட்டு எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் காட்டிலேருந்து வீட்டுக்கு வரேன். அது காடே இல்லையே. நீ போயிட்டு வந்தது காடு இல்லை. காடு என்பது மனிதனுக்கான அனைத்து உணவையும் தரக்கூடியது, உணவு கூடையது, ஃபுட் பேஸ்கெட். ஒரு காடாக இருந்தால் காட்டு உள்ள நுழைஞ்ச உடனே கீழே பொறுக்கி கிடக்கும், இப்போ சிதறி கிடக்கும், அதை எடுத்து சாப்பிடலாம், பொறுக்கி வச்சுக்கலாம். அண்ணாந்து பார்த்து அப்படி உழுக்குனிங்கன்னா கொட்டும் கனிகள், அது உணவு. ஒரு சின்ன கொரடு மாதிரி அலக்கு மாதிரி வச்சு பறிச்சிங்கன்னா காய், உங்களுக்கான உணவு. திரும்பவும் அதை இன்னும் கொஞ்சம் உதிர்த்திங்கன்னா பூக்கள் உதிரும், பூ நமக்கான உணவு. அதுக்கு அடுத்தது அப்படியே தோண்டுனீங்கன்னா அங்கங்கே சிதறி கொட்டை பருப்புகள் இருக்கும். இங்கே வாதாங்கொட்டைகள் கிடக்கு இல்லையா, அது உடைச்சிங்கன்னா உங்களுக்கான பருப்பு. அப்படியே தந்திரமாக அப்படியே போனீங்கன்னு வைங்க, எங்கேயாச்சும் மழை நீர் கசிஞ்ச இடத்துல காளான் இருக்கும், உங்களுக்கான உணவு. இன்னும் கொஞ்சம் தந்திரமாக போனீங்கன்னா முட்டை அங்கங்கே கோழியெல்லாம் விட்டுருக்கோம் நம்ம பண்ணையிலேயே, அந்த முட்டை உங்களுக்கான உணவு. இன்னும் உங்களுக்கு வேறு ஒன்று வேணும் அப்படின்னா தூண்டியை போட்டிங்கன்னா மீன் கிடைக்கிது, அப்படியே விரட்டி பிடிச்சிங்கன்னா மாமிசம் கிடைக்கிது.